Hi guys, welcome to the channel. So இந்த SQL tutorial seriesல நம்ம date related concept பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம interval concept பார்க்க போறோம். First of all, intervalனா என்ன? It's a representation time duration in SQL. So இப்போ என்ன சொல்ல வராங்க? For example, நம்ம 1 year அப்படின்னு சொல்றது ஒரு இன்டர்வலா, 1 year 2 months or 3 months சொல்றது வந்து ஒரு இன்டர்வலா. ஸோ அதை ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதா இன்டர்வல் கான்செப்ட் இன் SQL. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இன்டர்வல்னா என்னன்னு பார்ப்போம். select interval. ஸோ அதுதான் சின்டாக்ஸு. இன்டர்வல் நமக்கு கொட்டேஷன் அப்போ வந்து 1 year கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரன் பண்ணோம்னா நமக்கு 1 year கிடச்சிரு. இப்போ இதே வந்து 1 year 2 month வேணும் அப்படின்னா இன்டர்வல் அப்போது 1 year அண்ட் கமா ஸ்பேஸ் 2 month மந்த்தை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அப்போ வந்து 1 year 2 months அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன ஆக்சுவல் ரெக்குயர்மெண்ட்னா இன்னைக்கு டேட்லேருந்து 1 year 2 months ஆட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு டேட் எப்படி ஃபைன் பண்ணுறது? நமக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் கரண்ட் டேட். ஸோ கரண்ட் டேட் ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் யூஸ் பண்ணால் இன்னைக்கு டேட்லேருந்து 2 year ஆட் பண்ணி நமக்கு 1 year 2 months ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ ஓகேங்களா, இதுதான் இன்டர்வல். பேசிக்லி இப்போ வந்து ஒரு இன்டர்வலில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டியூரேஷனை நம்ம ஆட் பண்ணுறக்கோ இது மைனஸ் பண்ணுறக்கோ யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் தி டைம். இப்போ வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி எம்ப்ளாயி டேபிள் இருக்கா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இப்போ ஹைரிங் டேட் இருக்கு. இப்போ என்ன ரெக்யர்மெண்ட்னா இப்போ ஹைரிங் டேட்லேருந்து 3 years ஆட் பண்ணணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். 3 years 2 week ஆட் பண்ணணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். அது எப்படி ஆட் பண்ணலாம்? நமக்கு வந்து இப்போ வந்து என்ன ஹைரிங் டேட் ப்ளஸ் என்ன ஆட் பண்ண போகிறோம், எவ்வளோ இன்டர்வல் ஆட் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து இன்டர்வல் வந்து 1 year 1 week ஆட் பண்ணும். அப்போ வந்து 1 interval ஸ்பேஸ் 1 year அண்ட் 1 week ஆட் பண்ணும். கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இதான் ரெக்யர்மெண்ட். 1 week ஆட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 year ப்ளஸ் 1 week ஆட் ஆகிருக்கா. அதுதான் ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட் சால்வ் பண்ணிட்டோமா. ஸோ இன்டர்வலில் நம்ம இப்போ கேட்கலாம் 1 year மந்த் மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா? இல்லை, நமக்கு வந்து 1 month ஆட் பண்ணலாம், 1 year 1 month 1 week, அப்புறம் டேஸும் ஆட் பண்ணலாம், 1 day. இப்போ இதே வந்து 1 hour, இதே 1 minute. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன் செகண்ட். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ அதுதான் நமக்கு இதுதான் அட்வான்டேஜ். இன்டர்வலில் நம்ம வந்து 1 year மந்த் பண்ணலாம், மந்த் ஸ்பெசிஃபை வீக், டேஸ், இயர், ஆர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதை அந்த டைமிங் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஆட் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் இன்டர்வல். ஸோ இன்னைக்கு இதே வந்து மைனஸும் பண்ணலாம். இப்போ ஹைரிங் டேட் மைனஸ் இப்போ இன்டர்வல் கொடுத்தோம்னா அந்த டேட்லேருந்து முன்னாடி போயிடும், பின்னாடி போயிடும். ஸோ 22லேருந்து இப்போ 21 மாதிரிஜா நம்ம 1 year 1 month எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி நமக்கு அந்த ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா இப்போ ஹைரிங் டேட்லேருந்து 52 weeks ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் ரெக்யர்மெண்ட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை உங்களுக்கு கொரி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பை.